Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி previous year questions தான் பார்க்க போறோம். அதற்கு முன்பு அவங்கள பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க தான் அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்க. தியோசாபிக்கல் சொசைட்டியோட உறுப்பினராக தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிரம்மஞான சபையோட உறுப்பினராக 1893 வந்திருப்பாங்க. ஸோ 1893 பனாரஸ் இந்து கல்லூரியை வந்து நிறுவியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து 1916 மதன் மோகன் மாளவியா அவர்களால் இந்து பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கும். 1907 1907 அப்புறமா ஹெச்எஸ் ஆல்காட் இருக்கா இல்லையா, ஸோ அவரோட மறைவிற்கு பின்பு வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலக அளவில் பிரம்மஞான சபையோட தலைவர் அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? 1914 காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. 1915 ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தை பதிப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து தேசிய விழிப்புணர்வுக்கான தொடக்கம் எவ்வாறெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சிருப்பாங்க. ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஓகேவா? 1915 ஜூலை 14 நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையும் தொடங்கியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இவங்க சொன்னதுலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவோட வாய்ப்புக்கான தருணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தன்னாட்சி இயக்கம் குறித்த அறிவிப்பை முதல்ல எங்கே வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பம்பாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் நடந்த மீட்டிங்கில் தான் சொல்லியிருப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக அதாவது முறைப்படி எப்போ வந்து அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1915 செப்டம்பர் 28 தான் அவங்க வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 தன்னாட்சி கழகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? 1916 2 கிளைகள் 2 பிரிவுகளாக தொடங்கியிருப்பாங்க. அதாவது பம்பாயில் திலகருடைய தலைமையிலும் சென்னையில் அடையாறில் அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்க தலைமையிலும் வந்து தொடங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் பயணம் செய்வதை விட மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவிற்கு தேவை வந்து பூரண சுதந்திரம், உயரிய பதவிகளோ வேலை வாய்ப்புகளோ அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் டமாரம் சேவல் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. தூங்கி கொண்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்புறேன், அவங்களுடைய விடுதலைக்காக அவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்திய விசுவாசத்தின் விலை அப்படிங்கிறது இந்தியாவோட விலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். 1893 சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்? ஓகேவா? தியோசபியோட ரெப்ரசன்டேட்டிவாக கலந்து கொண்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1893 அன்னி பெசன்ட் அம்மையார் தான் கலந்து கொண்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்காண்பவற்றுள் எவை அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பனாரஸ் இந்து கல்லூரி மத்திய இந்திய கல்லூரியை வந்து நிறுவியிருப்பாங்கிறதும் சரிதான். நியூ இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ இந்தியா காமன்வெல்த் ரெண்டுமே அவங்களுடைய பத்திரிகை தான். பனாரஸில் இந்து கல்லூரியை நிறுவியதும் இவங்க தான். ஓகேவா? ஸோ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த கேள்வி பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படிங்கிறது சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார். இது வந்து லாஸ்ட்டாக நடந்த Group 4 லாஸ்ட் மந்த் நடந்துச்சு, அதில் கூட இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். இங்கிலீஷில் பார்த்துலாம். இந்தியா வாண்ட்ஸ் ஒன்லி பூர்ண ஸ்வராஜ் அண்ட் நாட் ஹையர் பவர்ஸ் அண்ட் மோர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம். ஸோ அதை வந்து நீங்கள் அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தான். 1917 கல்கத்தாவில் நடந்த செஷனில் வந்து தலைமை ஏற்றிருப்பாங்க. இதுவே வந்து முதல் இந்திய தலைவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது, சரோஜினி நாயுடு அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ நம்ம சரோஜினி அம்மையார் பற்றி கேள்விகள் பார்ப்போம் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்போ பார்க்கலாம், அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. அன்னி பெசன்ட் அருண்டேல் மற்றும் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் லீக் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஆண்டு வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1916. ஆப்ஷன் டி.
1916. அடுத்த கேள்வி, 1917இல் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டேஷ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எங்கே நடந்த மாநாடு அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்கே நடந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்கத்தாவில் தான் நடந்திருக்கும். ஓகேவா, கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தான் தலைமை ஏற்றிருப்பார். அடுத்த கேள்வி, பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் நியூ இந்தியாவும் காமன்வெல்த்தும் யாருடையது அப்படின்னாலே நம்ம வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வி, ஸோ அந்த 2 பத்திரிகையிலையும் அவங்க வந்து பிரம்மஞான சபையோட அந்த இதை தான் பரப்பி இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுவே நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்பு வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதாவது வெவ்வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? ஆன்சர் பி, அன்னி பெசன்ட். தென்னிந்தியாவில் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி, பம்பாயில் தான் திலகர் தொடங்கியது. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். இந்த கேள்வி பாருங்கள், நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா. அடுத்த கேள்வி, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா திலகர். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, காமன்வெல்த் என்ற பத்திரிகையை தொடங்கியவர். அதாவது காமன்வீல் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை தான் அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து காமன்வெல்த் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஓகேவா. இந்த கேள்வி பாருங்கள், நான் ஒரு இந்திய டமாரம் என்று கூறியவர். ஐ ஆம் அன் இந்தியன் டாம் டாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஓகேவா. அடுத்த கேள்வி, த நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா வாஸ் ஸ்டார்டட் பை. நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தியவர். ஒரு தலைவரை படிக்கும்பொழுது ஐஎன்எம் டாப்பிக்கிலும் யூனிட் 8லையும் நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பத்திரிகைகள் வந்து நிறைய முறை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை நடத்தியவர் ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்தது, ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியால் தீவிரவாத தேசியவாதத்திற்கு மாறினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் சிறைவாசம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு தலைவரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.